எல்லா பக்கம் பலி செலுத்தல் நிறுத்தப்பட்டது. பாத்தீங்களா? ஏன்னா மெய்யான பலி அவருதான். அதத்தான் வள்ளுவர் சொன்னார். கடவுள் வாழ்த்துல 6வது குறள் என்ன சொல்றாரு? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். கடவுள் வாழ்த்துல சொல்ற. அப்ப வள்ளுவர் என்ன சொன்னாரு? பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இந்த பலிபீடத்தை குறித்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். பொறின்னு சொன்னா கருவி. பொறினா கருவி. ஐந்தவித்தான் என்ன வித்தான்? ஐந்தவித்தான். நம்மளுக்கு அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்தாங்கன்னா, ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? தன் ஐம்புலங்களையும் அடக்கி வாழ்ந்தானா அவனுடைய வாழ்க்கை நல்லா இருக்குன்னு விளக்கம் கொடுத்தாங்க. அதெல்லாம் அதுக்கு விளக்கம். கடவுள் வாழ்த்துல போய் மனுஷனை அங்கேயே கொண்டு போய் செலுத்துறாங்க. அது கடவுளை பத்தி சொல்லுது, மனுஷனை பத்தி சொல்லல. நான் நிறைய முகமுறையில் போய் பார்த்தேன், மனுஷனை பத்தி அது கடவுளை பத்தி சொல்லுது. கடவுள் வாழ்த்துங்கிறது கடவுளை பத்தி சொல்றதாங்க, மனுஷனை பத்தி சொல்லல. மனுஷன் இங்க வந்தா ஐம்புலங்களையும் அடக்கி ஆளணும் அப்படின்னு கிடையாது. ஐந்து அவித்தான் அப்படின்னா கடவுள் அடக்கி ஆளணுங்கிற அவசியம் இல்லை. தன் ஐம்புலன்களை அவன் அடக்கி ஆளணுமா? கடவுள் கிடையாது. ஐந்து அவித்தான் என்று சொன்னால் தன் ஐம்புலன்களையும் பலியாக்கினான் என்று அர்த்தம். பொறியாகிய கருவியில் தன் ஐம்புலன்களையும் பலியாக்கினவனுடைய வழியில் நின்றால் அந்த நித்திய பேரை அடையலாம், அந்த நித்திய ஜீவனை அடையலாம் அப்படிங்கிறதா அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. வள்ளுவர் பார்த்தீங்களா, அது 6வது குறள்ல வச்சிருக்கிறார். நம்பர் 6. ஏன் தெரியுமா? மனுஷன் 6ஆம் நாளில் உண்டாக்கப்பட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டது 6 அறிவு. அவன் ஜெத்த 6 அடி நிலம். 6 அறிவு படைத்த மனிதனே, இந்த உலகத்திலிருந்து நீ விடை பெற்று வீடு பேர் அடைய வேண்டுமானால் தன் ஐம்புலன்களையும் சிலுவை என்கிற பொறியிலே அவித்தவனுடைய பலியாக்கினவனுடைய வழியில் நின்றால் அந்த நித்திய ஜீவனை அடையலாம் என்பதை அடையாளப்படுத்துவதற்காகவே வள்ளுவர் 6வது குறளிலே வைத்தார். அல்லேலூயா. இந்த பலிபீடத்தை குறித்து வள்ளுவர் மாத்திரமல்ல, ஔவையாரும் சொல்லியிருக்காங்க. விநாயகர் அகவல் அப்படிங்கிற அவங்களுடைய நூல்ல சொல்லியிருக்காங்க. விநாயகர், விநாயகர்னு அர்த்தம் விநாயகர், விண்ணுக்கு நாயகன், வைகுண்டத்துக்கு நாயகன், பரலோகத்துக்கு நாயகர் அப்படின்னு அர்த்தம். சிலைய பத்தி சொல்லல, நாம தான் கொண்டு போய் அந்த பேரை சிலைக்கு வச்சிட்டோம். ஔவையார் சிலைக்கு சொல்லல. விண்ணுக்கு நாயகர் ஒருத்தர் இருக்கிறார். விண்ணுக்கு நாயகர் ஒருத்தர் இருக்கிறார். விண்ணுலகத்தில் இருக்கிறார். விண்ணுக்கு நாயகர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எப்படி வரணுமா? குருவாய் வந்து கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைய வேண்டும். என்ன சொல்றாங்க விநாயகர் அகவல்ல? குருவடிவாகி குவளையம் தன்னில் திருவடி வைத்து திறமிது பொருளென வாடா வகைதான் மகிழ்ந்தன கருளி கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்தேன் அப்படின்னு விநாயகர் அகவல்ல ஔவையார் பாடுறாங்க. கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்து. கோடு ஆயுதம். ஏன்னா இந்தியாவில் சிலுவையில அறைந்து கொள்ளுகிற பழக்கம் இல்லாததுனால ஔவையார் என்ன செஞ்சாங்கன்னா கோடு ஆயுதம் சொன்னாங்க. மரக்கொம்பாலான ஆயுதத்திலே அந்த குருவானவர், அந்த விநாயகர் குருவாய் வந்து கோடாகிய அந்த மரக்கொம்பிலே பலியாக வேண்டும். பலியாகி நம்முடைய கொடிய வினைகளை தீர்ப்பார் அப்படின்னு ஔவையார் எழுதினார். கொடு வினை அப்படின்னு சொன்னா கொடிய வினை. 2 விதமான பாவம் இருக்குது சைவத்துல. சகசமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சகசமலம்னா ஜென்ம பாவம். சங்கீதம் 51:5 தாவீது சொல்றாரு, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தான். அப்படின்னா பிறக்கும் போதே மனுஷன் பாவத்துல பிறக்கிறான். அதைத்தான் சகசமலம் சொல்றாங்க. ஜென்ம பாவம். கர்ம வினை, நம்ம செய்கிற செயல் நிமித்தம் வருகிற பாவம். இந்த 2 கொடு வினைகளையும்
அந்த விண் நாயகன் வந்து குருவாய் வந்து அந்த கோடு ஆயுதத்திலே அந்த கொடிய வினையை அகலுவார், அந்த களையவார். அல்லேலூயா. கோடு ஆயுதத்தால் கொடுவினை களைந்தார். அப்ப இந்த பலிபீடத்தை குறித்து வள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க, ஔவையார் சொல்லியிருக்கிறாரு, பரிசுத்த வேதம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. சைவ வைணவ கோயில்ல இன்னைக்கு பலி செலுத்துறது கிடையாது, ஆனால் பலிபீடம் இருக்கிறது. என்ன நம்பிக்கை? உனக்காக ஒருவர் வந்து பலி ஆயிட்டார், அதனால நீ பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்தான் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் அவரை பார்த்து சொல்கிறார், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. உன்னுடைய சகசமலம், உன்னுடைய கர்ம வினை எல்லாவற்றையும் சுமந்து தீர்க்கிற ஒருவர் இருக்கிறார். அவர்தான் விண்ணுக்கு நாயகர். அந்த நாயகர் அடிமையின் ரூபம் எடுத்து குருவாய் வந்து இந்த குவலயத்தில் உதித்து அந்த கோடு ஆயுதத்தால் கொடுவினையை களைந்தார். அப்ப முழு உலகமும் பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி தன்னுடைய பாவத்தை தொலைக்க வேண்டும் என்று ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கழிந்து போயின. தேடி 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 தேடுகின்ற மாந்திரர்கள் கோடி 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 கோடி. அல்லேலூயா. தேடிட்டே இருக்கிறாங்க. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்றாரு அவரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்களும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகம் மெதுவாயும் இலகுவாயும் இருக்கிறது. பலிபீடத்தை கட்டினது யாருங்க? முதல்ல நோவா. சொல்லுங்க, யாரு? நோவா. நோவான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நோவான்னு சொன்னா இளைப்பாறுதல் அப்படின்னு அர்த்தம். நோவாவுடைய பேர் ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறை ஏனோக். ஏனோக் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஏனோக்குன்னு சொன்னா கற்றுக்கொள்ளுதல் என்று அர்த்தம். ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்றான், மெத்துசாலா லாமேக்கை பெற்றான், லாமேக்கு நோவாவை பெற்றான். இந்த 4 பேருக்குள்ள மிகப்பெரிய சுவிசேஷம் ஒன்று ஒளிஞ்சிட்டு இருக்கு. கவனிங்க, இந்த பலிபீடம் எப்படி வந்துச்சுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பலிபீடம் எதை பிரகடனப்படுத்துதுன்னு உங்களுக்கு நான் சொல்றேன். எதை செஞ்சது உங்களுக்காக உங்க வாழ்க்கையில. இந்த 4 பேருக்குள்ள தேவன் அந்த நற்செய்தியை வைத்திருக்கிறார். ஏனோக்கு என்றால் கற்றுக்கொள்ளுதல். மெத்துசாலாவை பெற்றான். மெத்துசாலா என்று சொன்னால் அவன் போகும்போது அது சம்பவிக்கும். சொல்லுங்க, அவன் போகும்போது அது சம்பவிக்கும். லாமேக் என்று சொன்னால் பவர்ஃபுல், ஸ்ட்ராங், உறுதியான, உறுதியான என்று அர்த்தம். நோவா என்று சொன்னால் இளைப்பாறுதல் என்றார். ஏனோக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கற்றுக்கொள்ளுதல். மெத்துசாலான்னு சொன்ன என்ன அர்த்தம்? அவன் போகும்போது அது சம்பவிக்கும். லாமேக் என்று சொன்னால் உறுதியான அப்படின்னு அர்த்தம். நோவான் சொன்னா இளைப்பாறுதல். இதத்தான் இயேசு பிரசங்கத்துல சொன்னார். என்னிடத்துல வாருங்கள், நீங்க என்னிடத்துல வரும்போது அது சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளும் போது அது சம்பவிக்கும். என்ன சம்பவிக்கும்? உறுதியான ஒரு இளைப்பாறுதல் உங்களுக்கு கிடைக்கும். அதைத்தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல இயேசு சொன்னார். அந்த மெய்யான பலிபீடம் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை. அந்த மெய்யான பலி அவருதான். அவர்கிட்ட தான் நீங்க எதிர்பார்க்கிற மெய்யான இளைப்பாறுதல், மெய்யான ரட்சிப்பு அவர்கிட்ட மாத்திரம்தான் இருக்கிறது. அதை வெளிப்படுத்துறதுக்காகத்தான் எலியா என்ன பண்ணார்னா, தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவர் இயேசுவுக்கு அடையாளமாய் கட்டி எழுப்பினார். ஒரு பேர் வைக்கிறார். என்ன பேர் வைக்கிறாரு? உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதா. இஸ்ரவேல்னு பேர் வச்சாரா? பேர் வச்சார். 32வது வசனம் சொல்லு பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினார். அல்லேலூயா சொல்லுங்க. இஸ்ரவேல்னு ஒரு பேர்,
கர்த்தருடைய நாமம் என்கிற ஒரு பேர். இஸ்ரவேல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிரின்ஸ் ஆஃப் காட், பிரின்ஸ் ஆஃப் லார்ட், தேவனுடைய பிரபு, தேவனோடு கூட சேர்ந்து ஆளுகிறவன் என்று அர்த்தம். இஸ்ரவேல் சொன்னார் தேவனோடு கூட சேர்ந்து ஆளுகிற ஒரு ஜாதி இஸ்ரவேல். இப்ப தேவனை மறந்துருச்சு, கர்த்தருடைய நாமத்தை உச்சரிப்பது இல்லை, ஜெபம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரர் என்று சொல்லி எலியா சொல்றாரு. கர்த்தருடைய வார்த்தை அங்க இல்ல, கர்த்தரை தேடுகிற கூட்டம் அங்க இல்ல, கர்த்தருக்காக வைராகியமா எழும்புகிற ஒரு சந்ததி அங்க இல்ல. அதனால எல்லாத்தையும் அவர் செப்பனிடுகிறார். அல்லேலூயா. செப்பனிட்டு என்ன செஞ்சாரு? கொளுத்த கன்றை அடித்து விறகுகள் மேல வைத்தார், சந்து சந்தாக துண்டி. கவனிங்க, எழுப்புதல் எப்ப வரும்னு சொல்றேன் கேளுங்க. முதல்ல நமக்காக ஒரு கொளுத்த கன்று அடிக்கப்பட்டது, அது சிலுவையில. அல்லேலூயா. அதை நினைவுங்க, அதை நினைவு கூறுங்க. என்ன செஞ்சாரு பாருங்க, நினைவு கூற சொல்றார், நினைவுபடுத்துறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நினைவுபடுத்துகிறார். என்னென்ன பண்ணாரு? பலிபீடத்தை கட்டினாரு, விறகுகளை கொண்டு போய் மேல அடுக்க சொன்னாரு, காளையை சந்து சந்தாக துண்டித்து அது மேல வைத்தாரு, 12 குடம் நிறைய தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊத்த சொன்னார், பலி மேல ஊத்த சொன்னார், விறகு மேல ஊத்த சொன்னார். பலிபீடத்தை சுற்றிலும் 2 படி விதை விதைக்கிற மாதிரி ஒரு வாய்க்காலை உண்டு பண்ணாங்க. தண்ணி எல்லாம் நனைஞ்சு அந்த வாய்க்கால் நின்றுட்டு இருந்தது. அல்லேலூயா. 36வது வசனம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்தார். கரங்களை தட்டி. அந்தி பலி செலுத்தும் நேரத்துல எலியா வந்தார். அந்தி பலி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பலிபீடத்தை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். இப்ப அந்தி பலியை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கவனமா கேளுங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகி எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். அந்தி பலி செலுத்தும் நேரம் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள், மறக்க முடியாத ஒரு நேரம், அந்தி பலி நேரம். சங்கீதம் 141:2 தாவீது சொல்றாரு, அந்தி பலி போல என் கரங்களை உமக்கு நேராய் நான் உயர்த்துகிறேன் என்று சொல்லுகிறார். அந்தி பலி, இதை நீங்க மறக்கவே கூடாதுன்னு கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு கட்டளை கொடுத்திருந்தார். உபாகமம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது, எடுத்தவங்க வாசிங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 3வது வசனம். எகிப்து தேசத்திலிருந்து நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நினைக்க வேண்டும். என்ன அந்த நாள்ல என்ன நடந்துச்சா? 6வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து போதும். நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு அப்படின்னு என்ன சொல்றாரு? நீ சாகர வரைக்கும் மறக்காத ஒரு நாள் இருக்குது, சாகர வரைக்கும் மறந்துடாதேன்னு சொல்ற. சாகர வரைக்கும் மறந்துடாது. என்ன ஆண்டவரே மறக்க கூடாது? நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை மறக்க கூடாது. எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில என்ன நடந்துச்சு? அன்றைக்கு சாயங்காலத்துல சூரியன் அஸ்தமிக்கும் போது நீங்கள் பஸ்காவை அடித்தீர்கள். அந்த பஸ்காவின் ரத்தம் தான் உங்களை எகிப்திலிருந்து, இருப்பு களவாயிலிருந்து, பார்வோனுடைய இரும்பு கரத்தில் இருந்து உங்களை விடுவித்தது பஸ்காவுடைய ரத்தம். அந்த ரத்தம் அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே சிந்தப்பட்டது. உங்களுக்கு எலியாவுடைய நேரம் அந்தி பலி செலுத்தும் நேரம், பாகால் தீர்க்கதரிசிகளுடைய நேரம்
காலையிலிருந்து மத்தியானம் வரை, சாயந்தரம் வரை. அல்லேலூயா. உங்களுடைய டைம், உங்களுடைய குட் டைம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? அந்தி பலி நேரத்துல. சொல்லுங்க, நல்ல காலம் எப்ப பிறந்துச்சு? அந்தி பலி செலுத்தும் நேரத்துல. அந்தி பலி செலுத்தும் நேரம் நல்ல நேரமா மாறுச்சு. எப்போ? ஏன்? அன்னைக்குதான் பஸ்கா அடிக்கப்பட்டது, அன்னைக்குதான் கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அதை மறந்துடாதேன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். எதை மறக்க கூடாதா? உனக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தின அந்த பஸ்காவை நீ மறக்க கூடாது. இஸ்ரவேலர்கள் மறந்து விட்டார்கள். அநேக நாட்கள், அநேக வருடங்கள் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கவில்லை. எகிப்திலிருந்து ஓங்கிய புயத்தினாலே, பலத்த கரத்தினாலே அவர்களை விடுவித்த தேவனை அவர்கள் மறந்தார்கள். செங்கடலை பிளந்தவரை மறந்து போனார்கள். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கொண்டு வந்து விட்டவரை மறந்தார்கள். நீ எதை வேணாலும் மறந்துக்கோன்னு சொல்லிட்டார். நான் செஞ்ச எல்லா நன்மைகளையும் நீ மறந்தாலும் பரவாயில்ல, நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ மறக்காத. ஏன்னா எகிப்திலிருந்து புறப்படுகிற அந்த சாயந்தர வேளையில, சூரியன் அஸ்தமிக்கிற வேளையில, அந்தி பலி செலுத்தும் நேரத்துல பஸ்கா அடிக்கப்பட்டது. அதை நீ மறந்துடாதன்னு கர்த்தர் சொல்றார். கிறிஸ்துவ மறந்துடாத, இயேசுவ மறந்துடாத. மறவாதபடிக்கு எச்சரிக்கையாய். இன்னைக்கு எத்தனை ஜன கிறிஸ்துவ மறந்துருச்சு பாருங்க. இயேசுவ மறந்துருச்சு. இஸ்ரவேலர்களுடைய பெரிய வீழ்ச்சிக்கு காரணமே எகிப்திலிருந்து புறப்பட்ட போது அந்த அந்தி பலி செலுத்துற நேரம். அதை மிஸ் பண்ணவே மாட்டாங்க இஸ்ரவேலர்கள். ஆனால் எலியா தீர்க்கதரிசனுடைய நாட்கள்ல முழுவதும் பலிபீடம் தகர்க்கப்பட்டது. பலி செலுத்த ஆசாரியர்கள் இல்லை. ஒரு இருண்ட காலமா மாறுச்சு. எலியா தீர்க்கதரிசியாய் நின்று அங்க பலி செலுத்துகிறார். ஆசாரியனாய் இருந்து பலி செலுத்துகிறார். தகர்க்கப்பட்ட எல்லா பலிபீடங்களும் செப்பனிடப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார்.